Hello everyone, this is your Kirti from EVRevolution. இப்போ நான் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ராயல் EV அப்படின்ற ஸ்டால்ல தான் இருக்கு. ராயல் EV பேரே ரொம்ப ராயல் அண்ட் லாயலா இருக்குல்ல. சோ இந்த ஸ்டால்ல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எப்படி மக்களுக்கு ரீச் ஆகுது, அதெல்லாம் விட நம்ம EV இண்டஸ்ட்ரிக்கு இது எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு பாத்துடலாமா? So let's start with the exhibitor. Hi sir. Hi. Good name please. Myself Raj Kapoor. Okay sir. சார் ராயல் EV அப்படின்ற என்ன சொல்றது கம்பெனில உங்க ப்ராடக்ட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் பத்தி சொல்லுங்க சார். ரைட். ராயல் EV வந்து 2018 விசாகப்பட்டினத்துல பெந்துருத்திங்கிற வில்லேஜ்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. சரிங்களா? அவங்க ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு 3 நான் ரெஜிஸ்டர் மாடல் ஸ்கூட்டர்ஸ் தான் அவங்க லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு லோட் கேரியிங் வெஹிக்கிள் இருந்துச்சு. இது 2018 அவங்க ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3-4 இயர்ஸ் போயிட்டு இருக்கும்போது 2022 நாங்க தமிழ்நாடு மற்றும் கேரளாக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஷிப் எடுக்கிறோம். நாங்க வந்து ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபார் ராயல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இந்த 2 ஸ்டேட்டுக்கும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த 2 ஸ்டேட்டுக்கு உள்ள அட்வான்டேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, கேரளால 18 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது. சோ எங்களுடைய டார்கெட் இன்னொரு 3 வருஷத்துக்குள்ள தமிழ்நாட்டுல மற்றும் கேரளால சேர்ந்து ஒரு 50 ஷோரூம் ஓபன் பண்ணணும். எதுக்காக இந்த பயணம்? ஓகே இந்த பயணம் எதுக்கு? அப்போ மெட்டாலிகா மோட்டார்ஸ்ங்கிற ஒரு லேபிள்ல நான் என் பேர் ராஜ் கபூர், இவர் என்னுடைய பார்ட்னர் ரகுநாதன். சோ நாங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ஒரு ஸ்தாபனத்தை மெட்டாலிகா மோட்டார் ஸ்தாபனத்தை ஓபன் பண்ணி நாங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஷிப் எடுத்து டீலர்ஷிப் அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போதைக்கு தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் ஒரு 12 டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம வந்து டீலர்ஸ் ஓபன் பண்ணிருக்கோம். கேரளால ஒரு 2 டிஸ்ட்ரிக்ட்ல ஓபன் பண்ணிருக்கோம். இந்த 12 டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணது வந்து சோசியல் மீடியாங்கிற ஒரு மிகப்பெரிய டூல்ஸ். வாக்கின்ஸோ இல்ல ஒவ்வொருத்தரையும் அழைச்சிட்டு வந்தோ இல்ல போய் பார்த்துங்கிறதெல்லாம் மிக குறைவு. ஒரு சோசியல் மீடியால நம்ம அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அதை அவங்களுக்கு ரீச் ஆக வச்சு அதுக்கப்புறம் அவங்களை எங்களை அப்ரோச் பண்ண வச்சாங்க. ராயல் EVயும் வந்து சோசியல் மீடியால ஆட்ஸ் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. மெட்டாலிகா மோட்டார்ஸும் வந்து நிறைய சோசியல் மீடியா ஆட்ஸ், பெய்டு ஆட்ஸ் ப்ரொவைட் பண்ணி நம்ம வந்து டீலர்ஷிப்புக்கான வேலையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்போ அட் பிரசன்ட் வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து ஒரு 12 டீலர் கொண்டு வந்திருக்கோம். வாசுவேஸ் 200 வெஹிக்கிள் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம லாஸ்ட் இயர் மட்டும் சேல் பண்ணிருக்கோம் சார். ஜனவரி 2022 இருந்து இந்த மார்ச் 31 ஜனவரி 2023 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 185 வண்டி வரைக்கும் நம்ம சேல் பண்ணிருக்கோம். ஓகே, இது எதுக்காக நம்ம இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டிஸ்ட்ரிபியூஷன் டீலர்ஷிப்புக்காக நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம் என்றால், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோலுடைய தாக்கம் என்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், டீசலுடைய தாக்கம் என்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இதை தாண்டி நம்ம வந்து ஒரு சேவை செய்யணுங்கிற ஒரு எண்ணத்துலதான் வந்து நம்ம மெயினாவே வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்கான வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் சார். இப்ப இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஸ்டால் போட்டிருக்கிற நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டீலர்ஸ் வரணும், நிறைய அவுட்லெட்ஸ் வரணுங்கிறதா சார் எங்களுடைய ஃபர்தர் ஆசை. அதுக்கு இன்னைக்கு முதல் நாளே எங்களுக்கு வித்திட்டவர் மிஸ்டர் பாண்டியன். இன்னைக்கு அவர் வந்து நம்மளுடைய அந்த ஸ்டாலுக்கு வந்து கடைசியா தான் வந்தேன் சார். எல்லா ஷாப்பும் பார்த்துட்டு நான் உங்க ஷாப்புக்கு கடைசியா வந்தேன். எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உங்களுடைய வெஹிக்கிள்ஸ், உங்களுடைய ஆட்டிடியூட், உங்களுடைய பேசுனதுல எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகள் சொன்னாரு. நீங்க அவர்கிட்ட பேசுங்க, என்ன சொல்றாரு, அவருடைய கருத்துக்கள் என்னங்கிறது பகிருங்க. 2 இயர்ஸா வந்து நான் ஒரு EV ஷோரூம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எய்ம் இருந்தேன். அது ரிலேட்டடா நான் வந்து சர்ச் பண்ணிட்டே இருந்தேன். இந்த ஸ்டால் விசிட் ஒரு ஆப்ஷன் கிடைச்சது, விசிட் பண்ணேன். லாஸ்டா காணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ராயல் EV அவங்க தான் இருந்தாங்க. சாரை வெயிட் பண்ணேன், பேசினேன், அவங்க பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு சரி ஒரு ஃபைனல் வந்துடலாம், ஒரு டீலராக ஆயிடணும் அவங்க கிட்ட, அந்த அளவுக்கு ஒரு இது கொடுத்தாங்க, நம்பிக்கை கொடுத்தாங்க. நல்லா வரும் சார், ப்ராடக்ட் நல்லா ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஓகே, நான் சொல்லலாம் முடிவு எடுத்தேன் டீலர்ஷிப் வாங்கின்னு வந்து சொல்லிட்டு. அதுதான் மேடம். சார் வணக்கம் சார். இன்னொரு விஷயம், இங்க நமக்கு கூட இருக்கிறவர் வந்து மிஸ்டர் முனியப்பன். இவர் நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டோட டீலர். சோ இவங்க 2 பேரும் இணைஞ்சுதான் இப்ப ஒர்க் பண்ண போறாங்க. சப்போர்ட் பண்ணுங்க சார் அவருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ சார். So guys, it's so nice. நம்ம ராயல் EV ஸ்டால் போட்டு என்ன சொல்றது ஃபர்ஸ்ட் டேவே என்ன சொல்ற ஒரு டீல் போயிருக்கா. So happy to be in this part. So நம்ம ராயல் EVயோட மெயின் எய்ம்ஸ் எல்லாம் அவங்க ஹின்ஸால கொடுத்துருப்பாங்க பாருங்க. So it's no petrol, no license, no registration. Everything was be to eco-friendly as well as human friendly.
அண்ட் இதே மாதிரி என்ன சொல்றது டீலர்ஷிப் உங்களுக்கு என்ன சொல்றது ஆல் தி 3 days கிடைக்கணும்னு என்னோட வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. அண்ட் அது மட்டும் இல்லாம டீலர்ஸ்க்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் டே. ஸோ ராயல் EV இட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ராயலாவும் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம நாங்க ராயல் EV ப்ராடக்ட்ஸ் கூட நீங்க டைரக்டா பார்க்கலாம். ஸோ எக்கோ ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும், ஹியூமன் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இட் வாஸ் a nice talk with you. Thank you. Now it's time for signing. Yes sir. Signing. நன்றி. Thank you so much sir. Congrats. Thank you. Once again, நன்றி. Thank you sir. Ram, Thank you sir. welcome to Royal. Thank you. Thank you. All the best. Thank you. Thank you for the day. Thank you so much sir. Congratulations once again sir. Thank you. So friends, இன்னைக்கு நம்ம ராயல் EVல நடந்த டீலர் பத்தியும் பேசாச்சு, அதுக்கப்புறம் ராயல் EVயை பத்தியும் பேசாச்சு, அந்த ப்ராடக்ட்ஸையும் பார்த்தாச்சு. ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாம ஸோ நிறைய என்ன சொல்றதுக்கு இங்க பெனிஃபிட் அண்ட் நிறையவே என்ன சொல்றது ப்ராடக்ட்ஸும் இருக்கு. ஸோ நீங்களுமே ராயல் EV வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா என்ன சொல்றது உங்களுக்கு ராயல் EV ராயலான என்ன சொல்றது கஸ்டமர்ஸா அவங்கள மாத்துவாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம நோ லைசன்ஸ், நோ ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸெட்ரா. எலக்ட்ரிக் பைக் அண்ட் அதோட ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலே மேனுஃபேக்சர் ஆகுது. அது எங்கன்னு தெரியுமாங்க? நம்ம பொள்ளாச்சி கோயம்புத்தூர் தான். ஸோ இட்ஸ் ரியலி கிரேட் நைஸ் இல்லை கேட்கறதுக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம ஐஸ்டர் ஆல்ரெடி வந்து அது என்னன்னா ஒரு டீலர் வந்து சைன் பண்ணிருக்காரு. இட் வாஸ் ரியலி அ கிரேட் நியூஸ். ஓகே ரைட். ஸோ அது மட்டும் இல்லாம இன்னொரு கிரேட் நியூஸ் இருக்கு. அதாவது என்னன்னா இன்னைக்குமே என்ன சொல்றது செகண்ட் நம்மளுக்கு ஒரு டீலர் என்ன சொல்றது நம்மளோட ராயல் EVல சைன் பண்ணிருக்காரு. இட்ஸ் ரியலி அமேசிங். ஸோ அதை பத்தி என்ன சொல்றது பேசிட்டு ஹவ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ணி கேட்காங்க. ஷவி யா So our executive on the process, paper sign பண்ணி முடிச்சோன்னு we get the experience from both the customer as well as the exhibitor. So hi sir. Hi. Okay, so it was really too great. Actually only I just signed one project now again. How it was we are so happy because we are also too happy as a YouTube channel. Really it was too great. So tell me about the customer. He is Mr. Shashikumar from Tirupattur district. He is totally Tirupattur district full-ஆவே வந்து சைன் பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காரு. Hope he will do the good and நல்லபடியா பிசினஸ் பண்ணணும் என்னோட வாழ்த்துக்கள் முதல்ல. சசி சார். It's really nice. திருப்பத்தூர்ல வந்து என்ன சொல்றது நம்ம கோயம்புத்தூர்ல சைன் பண்ணிருக்காங்க. I hope இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா இருந்து அவங்களோட ப்ராசஸுமே நல்லபடியா போகும். And both the customer as well as visitor on the process. So இந்த மாதிரி நம்ம ராயல் இன்னும் நிறைய என்ன சொல்றது டீலர்ஸ் அண்ட் டீலர்ஷிப் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்குமே இந்த மாதிரி ட்ரஸ்டட் அண்ட் லாயல் ப்ராடக்ட்ஸ்னா நம்ம ராயல் EVல என்ன சொல்றது எலக்ட்ரிக் பைக்ஸா இருக்கட்டும் சரி, எலக்ட்ரிக் ஸ்கூட்டிஸா இருக்கட்டும் சரி, as well as நம்ம டெய்லி யூஸ் இருக்கு. ஸோ நீங்க சொன்ன மாதிரி தான் இங்க ஹீல்ஸ் இருப்பாங்க. பட் ஒன் நோ பெட்ரோல், நோ லைசன்ஸ் அண்ட் நோ ரெஜிஸ்ட்ரேஷன். நாளை இங்க பண்ணிருக்கீங்களா?
வந்துருக்கோம் பண்ணிக்கலாம். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் செல்வம் சார், வாழ்த்துக்கள். மேலும் வெற்றி பெறணும். கங்க்ராச்சுலேஷன் சார். ராயல் கண்டிப்பா ராயல் இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா நல்லபடியா முடியும். ஸோ அதுக்கான வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். பாத்தீங்கன்னா எனக்கு செகண்ட் இயர் இந்த மாதிரி நீங்க ட்ரஸ்ட் அண்ட் ராயல் ப்ராடக்ட் அப்படின்னா ராயல்